முறைப்படுத்தாத வளர்ச்சி காரணமாக நாட்டின் வரைபடத்தில் இருந்து ஹிமாச்சல பிரதேசம் காணாமல் போகும் என உச்சநீதிமன்றம் எச்சரித்திருப்பது அம்மாநில மக்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் பசுமை பகுதியாக அறிவிக்கப்பட்ட இடத்தில் உணவு விடுதி கட்ட அனுமதி கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து 4 வாரங்களில் மனு தாக்கல் செய்ய அம்மாநில அரசிற்கு உத்தரவிட்டுள்ளது. மேலும் குலுமணாலியில் அண்மையில் ஏற்பட்ட மேக வெடிப்பை சுட்டிக்காட்டி முறைப்படுத்தாத வளர்ச்சி தொடர்ந்தால் நாட்டின் வரைபடத்திலிருந்து ஹிமாச்சல பிரதேசம் காணாமல் போகும் என நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் வருவாய் பெருக்கத்திற்காக சுற்றுச்சூழலை பலி கொடுக்க வேண்டாம் எனவும் நீதிமன்றம் தன் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் தேவரகொண்டா நடிப்பில் வெளியான கிங்டம் திரைப்படம் முதல் நாளில் 39 கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளது. ஜெர்சி போன்ற படங்களை இயக்கிய கௌதம் தின்னனூரி இந்த படத்தை எழுதி இயக்கியிருந்த நிலையில் தெலுங்கு மட்டுமல்லாமல் தமிழ், ஹிந்தி, கன்னடம் ஆகிய மொழிகளிலும் இந்த படம் வெளியாகியுள்ளது. விமர்சனங்கள் சற்று கலவையாக வந்தாலும் விடுமுறை இல்லாத ஒரு நாளில் அதிக அளவில் படம் வசூல் செய்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நடிகர் விஜய் தேவரகொண்டாவின் கரியரில் முதல் நாளில் அதிக வசூலை அள்ளிய படம் என்கிற சாதனையையும் கிங்டம் திரைப்படம் படைத்துள்ளது. தோள்பட்டை காயம் காரணமாக இங்கிலாந்து பந்து வீச்சாளர் கிறிஸ் ஓக்ஸ் 5வது டெஸ்டில் இனி விளையாட மாட்டார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதல் இன்னிங்ஸில் ஃபீல்டிங் செய்யும் போது பவுண்டரி லைனில் பந்தை தடுப்பதற்காக டைவ் அடித்த போது இடது கை தோள்பட்டையில் காயம் ஏற்பட்டு மைதானத்தை விட்டு கிறிஸ் ஓக்ஸ் வெளியேறினார். இதனால் நடப்பு டெஸ்ட் போட்டியில் களமிறங்க மாட்டார் எனவும் தொடர் முடிந்தவுடன் அடுத்த கட்ட முடிவு எடுக்கப்படும் எனவும் இங்கிலாந்து கிரிக்கெட் வாரியம் அறிவித்துள்ளது. ஓக்ஸ் இல்லாதது 2வது இன்னிங்ஸில் இந்திய அணிக்கு சாதகமாக இருக்கும் என கிரிக்கெட் விமர்சகர்கள் கூறியுள்ளனர். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.